எப்பொழுதுமே நமக்கு மேலே இருக்கிறவனை பார்க்கக்கூடாது, நமக்கு நிம்மதியே வராது. நமக்கு கீழே இருக்கிறவனை தான் பார்க்கணும். என்ன கடவுள் எவ்வளவோ நல்லா வச்சுருக்காரு. எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறார், மானத்தை மறைக்க ஆடை கொடுக்குறார், கொஞ்சம் சௌகரியமாக இருக்கேன். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அவர்களோடு ஒப்பிடும்போது நான் பரவாயில்ல அப்படிங்கிற திருப்தி எவன் வாழ்க்கையில் வருதோ அவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். இதற்கிடையில் பாசுவாசரத்தை பெறுவதற்காக இந்திரனிடமிருந்து அஸ்திரங்களை பெற்று வருவதற்காக சென்றான் பாருங்கள் அர்ஜுனன். இன்னும் திரும்ப வரலையேன்னு எல்லாருக்கும் ரொம்ப கவலை. இப்போ தர்மன் அந்த கவலையை மனசுக்குள்ளே வச்சுருந்தான், வெளியே யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் பீமனிடம் திரௌபதி சொன்னாள், இந்த காமியக வனமே எனக்கு எப்படி இருக்குது, வெறிச்சோடி போயிருக்கு அர்ஜுனன் இல்லாமல், கவலையாக இருக்குன்னு சொன்னான். பீமன் சொன்னார், இந்த காமியக வனம் அர்ஜுனன் இல்லாமல் இருண்டு போயிருக்கிறது, என் கண்கள் ஒளி இழந்திருக்கிறது, இந்த காட்டை என்னால் ஏறெடுத்து கூட பார்க்க முடியல, எல்லாரும் இப்படி வேதனைப்படுகிறார்கள் என்று தர்மன் புரோகிதனான தௌமியர்கிட்ட போய் சொல்கிறார். இப்படி எல்லாரும் கவலைப்படுறாங்க, அர்ஜுனன் வந்துடுவானா? கவலையே படாது. எதை பெறுவதற்காக அர்ஜுனன் சென்றானோ அதோடு நிச்சயமாக திரும்பி வருவான், வெற்றியோடு தான் திரும்பி வருவான். இல்லை, இந்த இடத்துல இருக்க இருக்க எங்களுடைய மனக்கவலைகள் தான் அதிகமாகுது, கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நாம் எல்லாருமே புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி லோமச முனிவரும் அங்கே இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இமயமலையை நோக்கி என்ன செய்தார்கள், பயணித்தார்கள். இமயமலையை நோக்கி பயணித்து போகின்ற வழியில் இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடினார்கள். இப்படி ஒவ்வொரு இடமா போய்கொண்டிருக்கின்ற பொழுது கந்தமாதன பகுதி வருகிறது. நடக்க முடியல திரௌபதியால். திரௌபதி சொன்னா, என்னால் நடக்க முடியல. உடனே தர்மன் சொன்னார் பீமன்ட்ட, திரௌபதியையும் சகாதேவனையும் அழைத்து கொண்டு நீ நேராக போய் கங்கை நதிக்கரையில் ஓய்விடு. நான் நகுலனை கூப்பிட்டு லோமச முனிவரோட நேராக போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போகிறோம். எல்லா தீர்த்த யாத்திரையும் முடிச்சுட்டு கங்கையில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பீமன் சொன்னான், வேண்டான்னு. ஏற்கனவே அர்ஜுனனை பிரிந்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களுடைய தம்பியாகிய பீமனையும் சகாதேவனையும் பிரிந்து உங்களால் இருக்கவே முடியாது. அதனால் நாங்களும் உங்கள் கூட வாரோன்னு சொல்லி கந்தமாதன இடத்துல யார் இருக்கிறா, அவனுடைய மகன் கடோத்கஜன் அந்த பகுதியில் இருக்கிறா. அப்பா, என்ன நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ நான் வருவேன்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. இப்போ பீமன் என்ன செய்தான், அந்த கந்தமாதன பகுதி வந்தோடனே கடோர்கஜனை மனசில் நினச்சான். இப்போ கடோர்கஜன் தோன்றினா திரௌபதியை பார்த்து சொன்னான், என்னுடைய உள்ளங்கையில் உன்னை தாங்குகிறேன் என்று சொன்னான். இப்போ திரௌபதியை உள்ளங்கையில் தாங்கினான். அவனோடு வந்த ராட்சச கூட்டம் நகுலன் சகாதேவன் மற்ற அத்தனை பேரையும் கைகளிலே தாங்கினார்கள். லோமச முனிவர் தன்னுடைய தவ வலிமையினால் விண்ணுலகத்திலே பறந்து சென்றார் என்று பார்க்கிறோம். போகின்ற வழியிலே இமயத்தை அடைவதற்கு முன்னதாக அவர்கள் அத்துணை பேரும் கைலையை தரிசனம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கைலாசத்தை தரிசனம் செய்தார்கள். அதற்கு பிறகு சிறிது காலம் பத்ரிகாசிரமத்தில் போய் தங்கி இருக்கிறார்கள். அந்த பத்ரிகாசிரமம் அவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது. அழகான நறுமண மலர்களுடைய வாசம், தென்றல் அப்படியே வீசுகிறது. அந்த இடம் அவர்களுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. அந்த நிம்மதியிலே அப்படியே அமைதி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ரொம்ப அழகாக நறுமணம் ஒன்று அவர்களுடைய நாசியை துளைக்கிறது. இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்று திரௌபதி ஆய்வு செய்தால் சௌகந்தியம் என்று ஒரு மலர் பூத்து குலுங்குகிறது. அந்த சௌகந்திய மலர் எப்படி இருந்ததா, நறுமண வாசனை மட்டுமல்ல, 1000 இதழ்களை கொண்ட ஒரு அற்புதமான மலர். அந்த சௌகந்திய மலரை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சொன்னாய், இதை போன்று இன்னும் நிரம்ப மலர்களை கொண்டு வாருங்கள், இந்த வாசனை எனக்கு முழுமையான நிம்மதியை தருகிறது என்று சொன்னாள். சரின்னு பீமன்ட்ட கேட்ட உடனே பீமன் உடனே அந்த சௌகந்திய மலரை பறிப்பதற்காக செல்கிறார். போய்கொண்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது. அந்த இடத்துக்கு பேர் கதலி வனம் என்று பெயர்.
அந்த இடத்தை தாண்ட போகிறான். ஒரு வயதான ஒரு குரங்கு குறுக்க படுத்து கிடக்கு. இவன் சொன்னான், என்னப்பா உனக்கு படுக்கிறதுக்கு வேறு இடம் இல்லையா? நடபாதையில் படுத்திருக்க, எந்திரிச்சு ஓரமாக போய் படு. உடனே அந்த வயோதிக குரங்கு சொல்லிச்சு, என்னப்பா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நானே வயோதிகன், நோய்வாய்ப்பட்டு போயிருக்கிறேன், என்னால் நகரவே முடியல, இந்த இருக்கிற இடத்து வழியாக உன்னால் போக முடியாதான், என்ன தாண்டி நான் எங்கப்பா வாலை இவ்வளோ தூரம் நீட்டிக்கிட்டு படுத்திருக்கேன், நான் எப்படி போகிறது அப்படின்னா பீமன். உனக்கு வால் தானே பிரச்சனை, அதை நகட்டிட்டு போ அப்படின்னா. சரின்னு வாலை நகர்த்துவதற்கு முயற்சி செய்கிறான் பீமன். எவ்வளவு பலம் பொருந்தியவன், மலைகளையெல்லாம் தூக்கி எறிந்தவன். ஆனால் வாலை நகர்த்த முயற்சி செய்கிறான். வால் அவனால் நகர்த்தவே முடியல. தன்னுடைய இரு கைகள் கொண்டு வாலை மீண்டும் நகர்த்த முயற்சி செய்கிறான். முடியலை. எப்பா என்னால் முடியலையப்பா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டான். நீ தேவனா, சித்தனா, தெய்வமா, நீ யாரு? இவ்வளவு பலம் பொருந்தியவனாக இருக்கிறாயே அப்படின்ன உடனே, நான் தான்ப்பா உன் அண்ணன் அனுமன் என்று சொன்னான். தன்னுடைய சுயரூபத்தை காட்டினான். நான் தான் அனுமன். ஏன் தெரியுமா குறுக்கப்படுத்திருந்தேன்? நீ பாதை மாறி தேவலோகம் செல்லக்கூடிய வழிக்கு சென்று விட்டாய். அங்கே நிரம்ப அபாயங்கள் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீ இப்போ போகக்கூடாது, அதனால தான் நான் குறுக்கப்படுத்திருந்தேன். நீயோ வாயுனுடைய அம்சம், நானோ அஞ்சனா தேவிக்கு வாயுன் வாயிலாக இந்த மண்ணுக்கு வந்தவன், உன்னுடைய சகோதரன். உனக்கு என்னை சந்தித்த பிறகு வெற்றி தான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் ஆஞ்சநேயர். இப்போ பீமன்ட்ட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். கேட்ட உடனே பீமன் சொன்னா, உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும். விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் இப்பொழுது ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பீமனுக்கு காட்டினார். ஆனால் அந்த ரூபம் சந்திரமண்டலத்தை தாண்டி நின்றதான். வாயுமண்டலம் சந்திரமண்டலத்தை தாண்டி நின்றதான். அந்த காட்சியை காட்டிவிட்டு மீண்டும் தன்னை சுருக்கி கொண்ட அனுமன் சொன்னார் பீமனிடம், என் பகையாளிகளுக்கு என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்ற பொழுது அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். போரிலே உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். என் தம்பி அர்ஜுனனுடைய தேரிலே நான் கொடியாக இருந்து அவனுக்கு முழு பலத்தை கொடுப்பேன். பாண்டவர்கள் உங்கள் பக்கம்தான் தர்மம் நிற்கிறது, உங்கள் பக்கம்தான் வெற்றியும் வந்து சேரும் என்று இப்பொழுது அனுமனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றது மட்டுமல்ல, மிக அழகாக ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அழகாக காட்டினார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு, அப்பா சௌகந்திய மலரை தேடித்தானப்பா நீ வந்த, அந்த மலர் இந்த இடத்துல இல்லை, நீ பாதை மாறி வந்து விட்டாய், இந்த இடத்துல அது இல்லை. அதோ தெரிகிறது பார் ஒரு நதி, அந்த நதியினுடைய ஓரத்தில் நீ அந்த சௌகந்திகம் என்ற மலரை நீ பறிக்கலாம் என்று சொன்ன உடனே பீமன் அங்கே போய் நிரம்ப சௌகந்திகம் என்கின்ற மலரை பறித்து கொண்டு வந்து யாருடைய கையில் கொடுக்கணும்னு நினச்சான்? திரௌபதியினுடைய கையில் கொடுக்கணும்னு நினச்சி அந்த நதிக்கரையை நோக்கி வேகமாக நடந்து சௌகந்திகம் என்கின்ற மலரை பறிக்க முற்படுகின்ற பொழுது அரக்கர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், இது யாருக்கு சொந்தமான வனம் தெரியுமா? இது யாருடைய நந்தவனம் என்று உனக்கு தெரியுமா? குபேரனுக்கு சொந்தமான நந்தவனம், இங்கே வந்து இந்த மலரை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு அரக்கர்கள் எல்லாம் பீமனை சூழ்ந்து கொண்டார்கள். பீமன் சொன்னான், இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சொந்தம், எங்கே போனாலும் இது எங்கள் இடம், இது எங்கள் பகுதி, இது எங்கள் பொருளுங்கிற சிக்கல் இருக்கே. அந்த ஆத்திரத்தில் பீமன் சொன்னான், எல்லாமே எல்லாருக்கும் சமம், எல்லாமே எல்லாருக்கும் உண்டு, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சமம், எல்லாராலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க இயலும். நான் கேட்கல. 2 பேருக்கு இடையில் சண்டை. இப்போ அரக்கர்கள் எல்லாம் தன்னுடைய புஜ பலத்தால் தூக்கி வீசினான். இந்த செய்தி நேர குபேரனுக்கு போய், குபேரன் பாண்டுவனுடைய புத்திரன் பீமன் வருகை தந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை அழைத்து வரச் சொல்லி அவன் கேட்ட சௌகந்திகம் என்கின்ற மலரை பறித்து அவனிடம் கொடுக்க செய்து, அதையும் தாண்டி அவன் மீது அன்பு கொண்டு மிகச்சிறந்த ஆயுதங்களையும், குபேரன் கொடுத்த ஆயுதங்கள் சாதாரணமான ஆயுதங்கள் அல்ல, மிகச்சிறந்த ஆயுதங்களையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தான் என்று பார்க்கிறோம்.
மிக அழகான வாசம் பொருந்திய அந்த சௌகந்திகம் என்கின்ற மலரோடு இப்பொழுது பீமன் வந்தான். திரௌபதி கையில் கொடுத்தான். திரௌபதி மகிழ்ந்தாள். இப்பொழுது விண்ணிலிருந்து ஒரு அழகான ரதம் இறங்கி கீழே வருகிறது. அந்த ரதத்தை இந்திரனுடைய தேர்சாரதி மாதலி செலுத்தி கொண்டு வருகிறான். அதிலே யார் இருந்தார் தெரியுமா? அர்ஜுனன் இருந்தான். அர்ஜுனனை பார்த்தவுடன் தர்மனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அப்படியே மகிழ்ச்சியில் தத்தளிக்கிறார். முனிவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் தத்தளிக்கிறார்கள். பீமனோ மிக அழகாக தன்னுடைய சகோதரனை வணங்குகிறார். நகுலனும் சகாதேவனும் வணங்குகிறார்கள். ஆனால் அந்த அற்புதமான ரதத்திலிருந்து இறங்கியவன் தர்மனுடைய பீமனுடைய கால்களிலே விழுந்து வணங்கி தன்னுடைய தம்பிகள் நகுலனையும் சகாதேவனையும் அப்படியே அரவணைத்து கொள்ளக்கூடிய காட்சி கண்ணுக்கு மிகவும் இதமாக இருந்தது என்று பாரதம் சொல்கிறது. அப்போ நான் எப்படி போனேன், எப்படி இந்திரனை நோக்கி தவம் செய்தேன், எப்படி இந்திரநீல மலையில் கட்டை விரலை ஊன்றி தவம் செய்தேன், இந்திரன் எனக்கு எப்படி வஜ்ராஸ்திரத்தை கொடுத்தான், பாசுபாசரத்தை பெற முயற்சி செய்கின்ற பொழுது முகாசுரன் என்கின்ற அசுரன் பன்றி ரூபத்தில் என்னை எப்படி எதிர்கொண்டு வந்தான், சிவன் என்னை எப்படி காப்பாற்றினான், எப்படி பாசுபாசரத்தை கொடுத்தான், எல்லா செய்தியும் சொல்லி சிறிது காலம் இந்திரனுடைய அவையில் போய் நீ தங்கியிருந்துட்டு போன்னு சொன்னானே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்திரனுடைய பகைவர்கள் நிவாத கவசர்கள், காலகேயர் என்கின்ற அரக்கர்கள். நான் அங்கே இருக்கிற காலத்தில் இந்த நிவாத கவசர்களையும் காலகேய அரக்கர்களையும் நான் வதம் செய்து இந்திரனுடைய நன்மதிப்பை பெற்று இந்திரன் எனக்கு ஆடை ஆபரணம் ஆயுதங்கள் என்று சகலத்தையும் கொடுத்து உனக்கு நான் என்றைக்குமே துணையாக இருப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்தான் என்பதை மிக அழகாக இப்பொழுது அர்ஜுனன் தர்மனிடமும் தன்னுடைய அண்ணன் பீமனிடமும் தம்பிமாரிடமும் மிக அழகாக சொல்கிறான். இந்த காட்சியை பார்க்கிறார்கள். வனத்தில் ஒரு அந்தணன் இந்த காட்சியை பார்க்குறான். இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு நேராக திருதராஷ்டிரன்ட்ட வந்தான். இந்த வனத்தில் நான் உன்னுடைய தம்பி பிள்ளைகளை நான் பார்த்தேன், பாண்டவர்களை நான் பார்த்தேன். அப்போ கேட்டான், எப்படி இருக்கிறாங்க என் தம்பி பிள்ளைகள் எல்லாம் என்று திருதராஷ்டிரன் கேட்டான். ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் இனி அவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்று நினைக்கிறேன். காரணம், தவம் இருந்து அர்ஜுனன் இந்திரனிடம் வஜ்ராஸ்திரத்தை பெற்றிருக்கிறார், சிவனிடமிருந்து பாசுபாஸ்திரத்தை பெற்றிருக்கிறார், குபேரனிடமிருந்து ஆயுதங்களை பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆடை ஆபரணம் நவமணிகள் என்று அத்தனையும் கொடுத்து மிகப்பெரிய இந்திரனுடைய தோழமையை அவன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் அவர்கள் அல்ல என்று சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துட்டு திருதராஷ்டிரனுக்கு. தம்பி பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு கேட்ட அதே நிமிஷம், இவ்வளவு பலம் பொருந்தியவர்களால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு கவலைப்பட்டான். அந்த நேரம் இந்த அந்தணன் சொன்ன செய்தி, அதனால் திருதராஷ்டிரன் கலக்கமடைந்த நிலை, இதை பார்த்த துரியோதனன் ஒரு முடிவுக்கு வந்தான். மீண்டும் பாண்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா அதுக்கு ஆலோசனைக்கு துச்சாதனன், கர்ணன், சகுனி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை நடத்தினான். அப்போ கர்ணன் சொன்னால், இனிமே அவர்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் இழந்து பஞ்சப்பராரிகளாக காட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் நினச்சி நீ ஏன் கவலைப்படுற நண்பா, நாம் தான் வெற்றி அடைந்தவர்கள், நாம் சகலத்தையும் பெற்றுவிட்டோம், இந்த பெற்ற அத்தனையும் வைத்து நாம் மகிழ்ச்சியாக வாழணுமே தவிர இனிமேல் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டான். அப்போ அவர்களால் நமக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே என்று துச்சாதனன் கேட்டான். இவன் சொன்னான், யார் சகுனி, அப்படியெல்லாம் நீ பயப்படுறதா இருந்தா பேசாமல் அவங்ககிட்டருந்து வாங்கின ராஜ்யத்தை, சூழ்ச்சியால் தான் அதை வாங்கினோம், அந்த சூழ்ச்சியால் பெற்ற ராஜ்யத்தை அவங்க கையிலே கொடுத்துட வேண்டியதானே, ஏன் உனக்கு இந்த குழப்பம் அப்படின்னா. அது நான் கொடுக்க மாட்டேன், பெற்றது எதையும் நான் திருப்ப கொடுக்க தயாராக இல்லை என்று சொன்னான். சொல்லிட்டு சொன்னான் பாருங்க, எவ்வளோ ஒரு வக்கர புத்தி இந்த துரியோதனனுக்கு. அவன் சொன்னான்,
காட்டில் பஞ்சப்பராரிகளாக அலைகிறார்கள். அவர்கள் இனி நம்மை வெல்ல இயலாது. அவர்களை பார்த்து பொறாமைப்பட என்ன இருக்கிறது என்று என்னுடைய நண்பன் சொல்கிறான். நீ என்ன நினைக்கிறாய் என்று மாமன் சகுனியை காட்டான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லாதவனை நினச்சி ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்லை, ஏன் கவலை இப்போ அது இல்லை. அவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பது உறுதி. ஆனால் துன்பப்படுகிறார்கள்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கு? அவர்களை நேரில் போய் பார்த்து அந்த துன்பத்தை அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்பதை என் கண்ணால் கண்டு இன்பத்தை நான் அனுபவிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னா, ஒருத்தனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறதே பெரிய துரோகம். அதில் அடுத்த திட்டத்தை பாருங்க. அந்த துன்பப்படக்கூடிய காட்சியை என் கண்ணால் பார்க்கணும். துவைதவனம் புறப்பட்டு போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வழி சொல்லுன்னா, இவனைத்தான் அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கானே சகுனி. அவன் சொன்னான், துவைதவனத்தில் போய் அவன் படக்கூடிய துன்பத்தை நாம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழின்னா, குறுக்க புகுந்து கர்ணன் சொன்னால், அந்த துவைத வனத்தில் நமக்கு நிறைய பசு கூட்டங்கள் இருக்குது. அந்த பசு கூட்டங்கள் எத்தனை இருக்குன்னு வருடந்தோறும் கணக்கெடுக்க நாம் போவோம். அங்கே சில ஆயர்கள், நம்முடைய ஆயர்கள், பசுவை மேய்க்கக்கூடிய ஆயர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் இவர்கள் நிலை என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இந்த பசு கூட்டத்தை கணக்கெடுக்கணும்னு சொல்லி நாம் புறப்பட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று சகுனி சொன்னான். சபாஷ், அருமையான ஒரு யோசனை. இதுக்கு ஆனால் திருதராஷ்டிரன் சம்மதிக்கணும். அப்போ அவனை சம்மதிக்க வைக்கணும்னா, ஆயர் கூட்டத்தை கணக்கெடுக்க போகிறோம், எங்களுக்கு அது மேலே அக்கறை இல்லையா, காட்டுக்குள்ளே எத்தனை விலங்குகள் எத்தனை பசுக்களை கொண்டு போச்சோ தெரியலங்கிற அக்கறையோடு போய் தந்தையிடம் பேசுவோம். பேச வேண்டிய முறைப்படி பேசி உத்தரவை பெற்றுத்தர வேண்டியது என்னுடைய கடமை. நான் சகுனி. இப்போ திருதராஷ்டிரன் போய் சொன்னாங்க, நாங்கள்லாம் துவைதவனம் போகிறோம். திருதராஷ்டிரன் சொன்னால், ஒன்றும் நீங்கள் அங்கே போக வேண்டாம், அங்கே தான் பாண்டவர்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்ககிட்ட சரவலை இழுக்காமல் நீங்கள் வரமாட்டீங்க. இதுவரைக்கும் தேடின பகை போதும், மேலும் மேலும் வெறுப்பேத்தனா. பீமன் ஒருத்தம் போதும் உங்களை வீழ்த்துறதுக்கு, அர்ஜுனன் ஒருத்தம் போதும் தன்னுடைய வில்லாற்றலால் உங்களை அழிப்பதற்கு. சொன்னால் கேளுங்க, அங்கே நமக்கு வேலை இல்லைன்னா. சகுனி சொன்னால், நாங்கள் அங்கே போய் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் இனிமேல் என்ன சம்பந்தம், எங்கள் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன, எங்களோடு அவர்கள் நெருங்க முடியுமா, நாங்கள் இருவரும் சமமா, நாங்கள் அவர்களை நெருங்கவே மாட்டோம், போயிட்டு ஆனிரைகளை கணக்கெடுத்துட்டு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம். சரி போயிட்டு வாங்க, சரவல் இல்லாமல் வந்து சேருங்கன்னா. ஏன்னா எங்கே போனாலும் இந்த பயல்க சரவலை இழுப்பாங்கிறது திருதராஷ்டிரனுக்கு நல்லா தெரியும். அதனால் சரவல் இல்லாமல் போயிட்டு நல்லபடியாக வந்து சேருங்கன்னா. இவன் நேராக போனால், போகும்போது எப்படி போகணும்னு சகுனி ஆலோசனை சொல்லி கொடுத்தான். துரியோதனா அவனை வெறுப்பேற்றணும்னா, பாண்டவர்களை வெறுப்பேற்றணும்னா நாம் எப்படி போகணும் தெரியுமா? பட்டாடைகளோடும் ஆபரணங்களோடும் நம்முடைய அரண்மனையை சேர்ந்த மாந்தர்கள் அப்படி ஆடை ஆபரணங்களோடு ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு ரதத்தில் போய் இறங்கணும். ஆகா, ஒற்றை ஆடையோடு காட்டில் மேட்டில் படுத்து கிடக்கமே, உடல் முழுவதும் புழுதி தோய்ந்து போய் கிடக்கிறமேன்னு அப்படியே பொறாமையில் உள்ளமெல்லாம் எரியணும் அவங்களுக்கு. நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய காட்சியை பார்த்த உடனே இத்தனையும் நம்ம சொத்து தானே இவனுங்க அனுபவிக்கிறானுங்களேன்னு வயிறு எரியணும். அதுதான் அவனுங்களுக்கு நாம் கொடுக்குற தண்டனைன்னா. ஆமாம், அருமையான ஆலோசனைன்னு இப்போ பட்டு பீதாம்பரம் நகை நட்டோடு போய் இறங்குனாங்க. இறங்கி ஆனிரைகளை கணக்கெடுக்கிற மாதிரியும் எடுத்தானுங்க, வேட்டையாடவும் செஞ்சாங்க, கேளிக்கைகளையும் கலந்து கொண்டாங்க. கொஞ்ச நாளையில் இந்த துரியோதனன் என்ன பண்ணா, அவன் தூரத்தில் இருக்கான், அவனுடைய நடவடிக்கை எனக்கு சரியாக தெரிய மாட்டேக்கு, அவன் தங்கியிருக்கிற குடிலுக்கு பக்கத்துலேயே போய் நம்ம தங்குவோன்னா. சேட்டையை பார்த்தீங்களா? சரவலை இழுக்காமல் நீங்கள் வரமாட்டீங்கன்னு திருதராஷ்டிரன் சொன்னது சரியாக போச்சா? அந்த குடிலுக்கு பக்கத்தில் இன்னொரு குடிலை அமைப்பதற்கு ஆலோசனை செய்து அதை அமைக்க ஆரம்பித்த போது பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை என்னென்னா, அங்கே ஒரு கந்தர்வன், அவன் பேர் சித்திரசேனன் என்று பேர். அவன் சொன்னான், நீங்கள்லாம் யார், இது ஏன் இடம், இங்கே வந்து யார் குடில் அமைக்க சொன்னான்னு 2 பேருக்கு இடையில் வார்த்தை முத்தி சண்டையில் வந்து நின்றுது.
இப்போ கர்ணன் போட்ட அம்புகளில் சித்திரசேனன் அப்படியே நிலைகுலைந்து போனான் அந்த கந்தர்வன். ஆனால் அடுத்த கணமே சுதாரித்து கொண்டு மாய அஸ்திரங்களை கொண்டு கௌரவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டினான். அவ்வளோ பேரும் தலை தெரிச்சு ஓடுனான். துரியோதனன் மட்டும் அதே இடத்துல நின்னான். சித்திரசேனன் அவனோடு போரிட்டு மீண்டும் மீண்டும் மாய அஸ்திரங்களை அனுப்பி அவனை வீழும்படியாக செய்து கையை காலெல்லாம் கட்டி தூக்கி ரதத்துக்குள்ளே போட்டான். இப்போ அபயம் அபயம் என்று அலறுகின்றான் துரியோதனன். சகுனி பக்கத்தில் போக முடியல, கர்ணன் போக முடியல, துச்சாதனம் போக முடியல, ஒரு வயலும் போக முடியல. கிடந்து கதறுகிறான். கிடந்து கதறினவொன்னு அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வந்து தர்மன்ட்ட சொன்னான், துரியோதனன் இப்படி சித்திரசேனன்கிற கந்தர்வன்ட்ட மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்துங்கண்ணா. உடனே பீமா போய் காப்பாத்து துரியோதன, அர்ஜுனா போய் காப்பாத்துனான் தர்மன். எவ்வளோ நல்லவன் பாருங்க. பீமன் சொன்னான், அண்ணா அறிவோடு தான் நீ பேசுகிறியா? நீ சுயநினைவோடு தான் பேசுகிறியா? நமக்கு செஞ்ச துரோகங்கள்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? பாம்பை விட்டு என்னை கடிக்க விட்டானே, நம்ம அவ்வளோ வேறையும் அரக்கு மாளிகையில் வச்சு தீயை எரித்து நம்மளை கொல்லணும்னு முடிவு பண்ணானே, எனக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்தானே, என் கையையும் காலையும் கட்டி கங்கையில் வீசினானே, எல்லாத்தையும் விடு. இன்னைக்கு இப்படி இழந்து நாம பராரிகளாக இருப்பதற்கு அவன்தான காரணம். நாடு நகரம் ஆட்சி கூட போயிட்டு போகுது. தன் மானம் இழக்கக்கூடிய நிலையிலே ஆடைக்காக அலறினாளே திரௌபதி. அவளை பார்க்கும்போது கூட இந்த துரியோதனனை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமா உனக்கு வருதுன்னா, நான் சொல்றதை கேளுங்க. என் வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்படுபவர்களாக இருந்தா அவனை போய் காப்பாத்துங்க. ஏன்னா சொன்னாலும் சொல்லாட்டாலும், அவன் நம்மளை பகையா நினைச்சாலும், அவன் நம்முடைய சகோதரன், போய் காப்பாத்துங்க. நம்முடைய குலத்துக்கே அவன் தோற்று போன அவமானம், போய் காப்பாற்றுங்கள் என்று தர்மன் சத்தமிட்டவுடன் வேற வழி இல்லாமல் அர்ஜுனனும் பீமனும் புறப்பட்டு போய் அந்த கந்தர்வனை வீழ்த்தி துரியோதனனை காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய மனசு வேணும் தர்மனுக்கு இதுக்கு. அப்ப அந்த சித்திரசேனன் என்கின்ற கந்தர்வன் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்தான். எடுத்து நான் உன்னுடைய நண்பன், உனக்கு பகைவன் அல்ல என்று சொன்னான். என்னப்பா சொல்கிறேன்னு அர்ஜுனன் கேட்டா. இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை துரியோதனன் செய்ய போகிறான். மீண்டும் காட்டுக்குள்ளே கூட அவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு முற்படுகிறான். அதனால் உடனடியாக புறப்பட்டு போய் பாண்டவர்களை காப்பாற்று என்று இந்திரன் தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தான் என்று சொல்கிறான் சித்திரசேனன். பகையாளி கூட வாழணும்னு நினச்சது பாருங்க பாரதம். பகையாளியை கூட காப்பாற்றி விட்டுருப்பான். அவன் செய்கிற துரோகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனை போலவே நீ இருக்கக்கூடாது, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் வேண்டாமா அப்படின்னு பாரதம் மிக தெளிவாக காட்டுகிறது. இப்போ வருகின்ற வழியில் தேரெல்லாம் தட்டிக்கிட்டு பயந்து ஓடி வரான் எல்லாவனும். துரியோதனன் அப்படியே கலங்கி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தான். என்ன துரியோதனான்னு கேட்டான் கர்ணன். எவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு, இனிமேல் நான் உயிரோடு இருக்கணுமா? இந்த தோல்விக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கணுமான்னா கர்ணன் சொன்னால், இந்த சித்ராங்கதன் வெறும் அஸ்திரங்களோடு நம்மிடம் போரிட்டிருந்தால் நிச்சயமாக நம்மிடம் தோற்று போயிருப்பான். ஆனால் அவனிடம் ஏதோ ஒரு மாய வேலை இருக்கிறது. மாய அஸ்திரங்களை அனுப்பி நம் அத்துணை பேரையும் ஓடச் செய்தான். அதனால தான் இந்த நிலை நமக்கு இன்று நம்முடைய ஏட்டிலே ஒரு தர்திரமான நாள், ஒரு மோசமான நாள் என்று சொன்னான். அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு அழுதான் துரியோதனன். இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த பாண்டவர்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து நான் உயிரோடு வாழணுமா? எவ்வளோ ஆணவம் பாருங்க. என் தம்பி சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம் குலம் அவனை காப்பாத்துன்னு சொன்ன தர்மன் எங்க? நான் உயிர் பிச்சை இவன் கொடுத்து நான் வாங்க வேண்டாம்னு சொல்கிற துரியோதனன் எங்க? அதனால் துச்சாதனா நீ இனி நாட்டை ஆளுனான்னு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு துச்சாதனன் துரியோதனன் காலில் விழுந்து அழுதான். இதெல்லாம் ஒரு சம்பவம். இதை மறந்துடணும் அப்படின்னா சகுனி என்ன இந்த அவமானத்தை மறந்துடணுமா? ஆமாம் துரியோதனா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. உன்னை அழிக்கணும்னு பாண்டவர்கள் நினைக்கல. பீமன் உனக்கு பரம எதிரி, அர்ஜுனன் இந்த கர்ணனுக்கு பரம எதிரி. நினச்சிருந்தா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் தன் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி வந்தான் பாரு. அதனால தான் கர்ணன் ஒன்றை விட்டுட்டா. யார்? அர்ஜுனன்.
இந்த துரியோதனனை பீமன் விட்டுட்டான், அவனை காப்பாற்றிருக்கான். உண்மையாகவே உனக்கு நன்றி கடன் இருக்குமே, ஆனால் ராஜ்யத்தை அவங்க கையில் ஒப்படைச்சிருன்னா சகுனி, ராஜ்யத்தை ஒப்படைச்சிருன்னா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷ ஊசி போடுறது. இப்படி செஞ்சிருன்னா துரியோதனனுடைய இயல்பு என்ன தெரியுமா? செய்ய மாட்டான். அதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறான் சகுனி. ஏன்னா சகுனிக்கு பீஷ்மருடைய வம்சத்தையே அழிக்கணும். செஞ்சிருப்பா, நாட்டை கொடுத்துரு, உனக்கு உண்மையாகவே நன்றி இருந்தால் நாட்டை கொடுத்துருன்னா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். நான் பெற்றது எதையும் திரும்ப கொடுக்க வாய்ப்பு என்பதே இல்லை என்று சொன்னான். இதற்கிடையில் ஒரு பெரிய யாகம் நடத்தணும்னு நினைக்கான். ஏன்னா பெரிய யாகம் நடத்தினா யார்? ராஜசூய யாகம் யார் நடத்தினா? தர்மம் நடத்தினா. அது மாதிரி இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ராஜா, அதை பிரதிபலிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெரிய ராஜசூய யாகம் நடத்தணும்னு அந்தணர்கள் சொன்னாங்க. திருதராஷ்டிரன் இருக்கிற வரைக்கும், உன்னை விட வயசில் மூத்தின தர்மன் இருக்கிற வரைக்கும் நீ இந்த ராஜசூய யாகம் செய்ய இயலாது. உடனே என்ன முடிவு பண்ணால், வைஷ்ணவ யாகம் செய்ய போகிறேன். ஏன் இந்த ராஜா, அந்த கம்பீரம், அந்த கர்வம் அதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, அண்டை நாடுகள் முழுவதும் படையெடுத்து சென்று கர்ணன் அத்தனை அரசர்களையும் வென்றான். அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. யார்? துரியோதனன். அந்த கர்வம் அவனுக்கு இருந்தது. இப்போ ராஜசூய யாகம் செய்யணும்னா அந்தணர்கள் மறுத்தாங்க. இப்போ வைஷ்ணவ யாகம் செய்தான். அந்த வைஷ்ணவ யாகம் செய்து முடிக்க அவனுடைய அவைக்கு துர்வாசர் வராரு. துர்வாசர் எவ்வளவு பெரிய கோபக்காரர்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த துர்வாசர் அப்பா எனக்கு பசிக்குது பாடினார். ஆகாரம் கொடுத்து அவர் அருமையாக கவனிச்சான். துர்வாசரை பார்த்தா பயம். துர்வாசருக்கு அவ்வளவு ஒரு பணிவோடு அவருக்கு பணிவிடை செய்தான். இப்போ துர்வாசர் மகிழ்ந்து, உனக்கு வாழ்க்கையில் எல்லா சௌபாகியமும் கிடைக்கும் அப்படின்னார். இப்படி கையெடுத்து வணங்கிட்டு அவர் காலையும் விழுந்து வணங்கினான். என்ன ஒரு பணிவுப்பா உனக்கு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு இப்போ என்ன வேணும், இப்போ கேட்டின்னா நீ கேட்டதை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும். அப்போ கூட தன்னுடைய துர்புத்தியால் அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம்னு தான் நினச்சான். இப்போ கடவுள் இறங்கி நம்மகிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டால், என் பையன் நல்லா இருக்கணும், என் பேரன் ரொம்ப நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், இப்படி நல்லா இருக்கணும்னு கேட்டால் நல்லதே நடக்கும். என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது கூட அவனுடைய துர்புத்தி எப்படி வேலை செஞ்சது. என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அஸ்தினாபுரத்துக்கு வந்தீங்க, நான் உங்களை கவனித்தேன், எனக்கு ஆசி வழங்குனீங்க, இப்போ என்ன வரம் வேணும்னு கேட்குறீங்க. நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும்னா என்ன இன்பம் வேணும்னு கேட்டார். என்னை எப்படி ஆசீர்வதிச்சிங்களோ அதை போல பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு நீங்கள் போகணும், அவர்கள் கையாலையும் சாப்பிடணும், பசி அமர்ந்த பிறகு அவர்களுக்கும் நீங்கள் ஆசி வழங்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது ஒரு கெடுதல் நடந்துராதா? துர்வாசரை கையில் வச்சுக்கிட்டு பாண்டவர்களை அழிச்சிட மாட்டோமா? இதான் துரியோதனுடைய கணக்கு. அதில் ஒரு குறிப்பு சொன்னான் பாருங்க. நீங்கள் திரௌபதியும் சாப்பிட்டு முடித்து மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி முடித்த பிறகு நீங்கள் போய் பசிக்கின்னு கேளுங்க, உங்களை சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. துர்வாசர் உலக ஞானம் பெற்றவர். அவர் என்ன செஞ்சார்? எப்பொழுதுமே தன்னுடைய தவ வலிமையை பிரகடனப்படுத்தணும்னு நினைப்பார். முனிவர்களாக இருந்தால் கூட ஒரு சின்ன சிக்கல் இருக்குது பாருங்க அவங்ககிட்ட. நேராக புறப்பட்டு வந்தார். காமியக வனம் வந்தார். வந்த உடனே தர்மன் எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு மரியாதை கொடுத்து 1000 பரிவாரங்களோடு வந்திருக்கார். இப்போ அப்பா உன் இடத்துக்கு ஏன் வந்தேன்னு தெரியுமா? உன்னை பார்த்துட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, உன் கையால் சாப்பிடணும். ரொம்ப சந்தோஷம். போய் குளக்கரையில் நீராடி விட்டு வாருங்கள், ஆகாரம் தயார் நிலையில் இருக்கும் நான் தர்மன். இப்போ பீமன் சொன்னால் அவர் உண்மையாகவே பசிச்சா அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நீ நினைக்கிற தர்மா? எல்லா அறங்களும் தர்மங்களும் தெரிந்த உனக்கு இது சூழ்ச்சின்னு இப்பவும் புரியலையா? ஒரு முறை ஒருத்தன் சூழ்ச்சியில் சிக்குவான்,
ஓயாமலா சிக்குவான். நீ தெரிஞ்சு சிக்கிறியா தெரியாமல் சிக்கிறியான்னு இப்போ எனக்கு தெரியலன்னா பீமன். என்னப்பா சொல்கிறேன்னா, இப்பொழுதுமா உனக்கு இந்த சூழ்ச்சி புரியவில்லை? துர்வாசர் யாருடைய தூண்டுதலின் பேரில் இங்கே வந்திருக்காரு தெரியுமா? துரியோதனுடைய தூண்டுதலின் பேரில். காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட என்ன பெரிய ஆகாரம் இருந்துரும், கொடுத்து வர கவனிக்க முடியும்? கவனிக்க முடியாமல் போகணும், துர்வாசருடைய சாபம் நமக்கு வரணுங்கிறது தானே அவனுடைய எதிர்பார்ப்பு. இது உனக்கு புரியலையான்? திரௌபதி கிட்ட வந்து தர்மர் சொன்னார், இவனுக்கு எப்போவுமே ஆத்திரம்தான், சாப்பாடு கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டிதானே, நம்மகிட்ட எவ்வளோ பெரிய அக்ஷய பாத்திரம் இருக்கிறது என்று தர்மன் சொன்னான். ஏன்னா எப்போ காட்டுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து சூரியனை நோக்கி கடுமையாக தவம் செய்த காரணத்தினால் தர்மனுக்கு சூரியன் ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தான். அந்த அக்ஷய பாத்திரத்தில் அள்ள அள்ள ஆகாரம் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பிறகு நமக்கு என்ன கவலை, ஆகாரம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனைன்னா. இப்போ திரௌபதி சொன்னா, இல்லை ஆகாரம் எல்லாருக்கும் கிடைக்கும், எத்தனை லட்சம் பேரும் சாப்பிட்ற வரைக்கும் அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து ஆகாரம் வந்துக்கிட்டே இருக்கும். 12 ஆண்டுகளும் தொடர்ந்து வரும். 12 ஆண்டுகளும் அந்த அக்ஷய பாத்திரம் நமக்கு கை கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் 2 முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இப்போ காலையில் ஒரு முறை பயன்படுத்தணும், நம்ம எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ இரவுலையும் பயன்படுத்தி எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இனிமே அந்த அக்ஷய பாத்திரத்தை பயன்படுத்த இயலாது. அப்புறம் சுதாரித்து கொண்டு என்ன செய்வது என்று திணறினான். ஆகா, துர்வாசர் வந்து இப்போ சாப்பாடு கேட்டால் என்ன பண்ண? பீமன் அப்படியே பதர்னா. இப்போ திரௌபதி மீண்டும் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி, கிருஷ்ணா ஆபத்துக்கு நீதான்ப்பா கை கொடுப்ப, வந்து எங்களை காப்பாற்றிருப்பான்னு அழுத. இப்போ ருக்மணியோடு பேசி கொண்டிருந்த கிருஷ்ணர் திரௌபதியினுடைய அழுகுரல் கேட்டு உடனடியாக வந்து சேர்ந்தார் இந்த காட்டுக்கு. அவரால் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வர முடியும். வந்து சேர்ந்தவர் அந்த அக்ஷய பாத்திரத்தை போய் எடுத்துகிட்டு வா, ஏன்னா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னார். எப்போவுமே கிருஷ்ணர் விளையாண்டு தான் ஒரு காரியத்தை கொடுப்பார். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுன்னு சொன்னால், ஏற்கனவே பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. என்ன பதில் சொல்ல போகிறோம் துர்வாசருக்குன்னு தெரியல. கவலையில் தோய்ந்த நாங்கள் உங்கள்கிட்ட உபாயம் கேட்டு உங்களை அழைத்திருக்கிறோம், நீங்களும் வந்து சாப்பாடு கொடுன்னு கேட்டால் எப்படி? அந்த அக்ஷய பாத்திரம் ஒரு நாளைக்கு 2 முறை தான் பயன்படுத்தப்படும், பயன்படுத்த முடியும். அதை தெரிந்து கொண்டு தான் ஒருவேளை துர்வாசர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல. இப்போ 3வது முறை அதை பயன்படுத்த இன்றைக்கு வாய்ப்பில்லை. நீங்களும் ஆகாரம்னு கேட்டால் என்ன அர்த்தம்னு அழுதா. அழாத, போய் அக்ஷய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, அதில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கோம், நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னார். அக்ஷய பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தா பாண்டவர்களுடைய நல்ல நேரம், அதில் ஒரே ஒரு பருக்கையும் ஒரு சின்ன கீரையும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. என்ன பொருள்? அந்த காலத்திலே பாத்திரத்தை பெண்கள் சரியாக அலம்பி வைக்கலைன்னு பொருள். ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை இருந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் எடுத்து பகவான் வாயில் போட்டார். இந்த ஒட்டுமொத்த உலகமும் பகவானுடைய சரீரம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் பகவானுடைய சரீரம். ஒரு சின்ன கீரையும் ஒரே ஒரு பருக்கையும் எடுத்து வாயில் போட்ட உடனே உலகத்துக்கே வயிறு நிறைஞ்சு போச்சு. பிறகு துர்வாசர் என்ன, துர்வாசரோட வந்த பரிவாரங்கள் என்ன, அத்தனை பேருக்கும் கழுத்து வரைக்கும் இப்போ உணவு அடைத்து கொண்டு இருப்பது போல ஒரு உணர்வு. வெளியே வந்தவங்க சொன்னாங்க, ஐயோ சாப்பிட வாரோன்னு பாண்டவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டோமே, அவங்களும் சமைச்சிருப்பாங்களே, என்னாலெல்லாம் சாப்பிடவே முடியாது, அப்படியே மூச்சு முட்டைன்னு சொல்லுவோம்ல, மூச்சு முட்டை சாப்பிட்ருக்கோன்னு அந்த உணர்வு இருக்கிறது என்று தன்னோடு வந்த எல்லாரும் சொன்னாங்க. துர்வாசர் சொன்னார், எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மூச்சு முட்டுற அளவுக்கு சாப்பாடு இது வரைக்கும் இருக்குது, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் பாண்டவர்களுக்கு நாம சாபம் கொடுக்கறது வேற. ஆனால் பாண்டவர்கள் மிகச்சிறந்த தவசீலர்கள். இத்தனை சாப்பாட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட வரலன்னு அவர்கள் நமக்கு சாபம் கொடுத்தா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுவோன்னு அத்தனை முனிவர்களும் தலைதெறிக்க காட்டுக்குள்ளே பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராமல் ஓடி போனாங்க. ஏன்? துர்வாசரும் தலைதெறிக்க ஓடினார்.
என்னையா குளக்கரைக்கு குளிக்க போகிற துர்வாசரையும் அவரோடு வந்த படைகளையும் காணாமல் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு பீமன் அனுப்புனார் கிருஷ்ணன். இப்போ பீமன் வந்து பார்த்தா என்ன காரணம்னே தெரியல, நான் ஒன்றும் பேசலை, அத்தனை பேரும் அவரோடு வந்த 1000 பேரும் தலைதெறிக்க ஓடுறாங்க. பின்னாடியே துர்வாசர் அதற்கு மேலே தலைதெறிக்க ஓடுறாரு. நில்லுங்க நில்லுங்கன்னா நிற்க மாட்டேங்கிறாரு. ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கார். என்ன காரணம்னு தெரியல அப்படின்னோடனே என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றுமே தெரியாது போல் கிருஷ்ணன் கேட்டான். உடனே தர்மன் இருந்துட்டு அதானே என்ன காரணம், வந்தவர் சாப்பிடாமல் போயிட்டாரோ தெரியலையேன். ஆனால் இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தானே என்று திரௌபதி தன்னுடைய மனதிற்குள்ளே கிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லி சிரித்தாள் என்று பாரதம் மிக அழகாக சொல்கிறது. அப்படி ஆபத் பாண்டவனாக அழைத்த உடனே ஓடோடி வரக்கூடியவன் யார் என்று கேட்டால் கிருஷ்ணன். துர்வாசரை வைத்து ஏதோ ஒரு ரூபத்தில் துர்வாசருடைய சாபத்தை கொடுத்து அழித்து விடலாம் என்று நினைத்த துரியோதனனுக்கு தோல்விதான் கிடைச்சது. கெட்டவனுக்கு என்னைக்குமே தோல்விதான். உலகத்தில் இந்த கெட்ட பயெல்லாம் நல்லா இருக்கானே, அநியாயம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு சில பேர் புலம்புறோம். அவனுக்கு என்னைக்கும் அழிவு உண்டு. நல்லவனாக இருந்து பாரு, உனக்கு அழிவே கிடையாது. உனக்கு லௌகீகம் வேணும், அவனை போலவே கார் வேணும், பங்களா வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும்னா என்னத்தையும் செஞ்சு தொலை. இறைவனுடைய பரமபதம் வேண்டும் என்று சொன்னால் எதை இழந்தாலும் அவனை இழக்காமல் இருக்கணும். அவனுடைய நாமத்தை இடையராது சொல்லணும், ஆத்ம சமர்ப்பணம் செய்யணும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் பகவான் சத்தியமாக நிச்சயமாக நிதர்சனமாக வருவான். அந்த நம்பிக்கை இருக்கணும் மனுஷனுக்கு. முதல்ல நம்பிக்கை இல்லாமல் சாமியே கும்பிடக்கூடாது. என்னை எந்த சூழலிலும் இறைவன் காப்பான் என்கின்ற நம்பிக்கை இருக்கணும்.